நேற்றைய தினம் வெல்வெட்டித்துறை போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குட்டிமணி தங்கத்துறை சிலை அமைப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே குட்டிமணி தங்கத்துறை அவர்களுக்கு சிலை அமைக்கின்ற விடயத்தை தடை செய்து ஏற்கனவே பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தினாலே ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவு 14 நாட்களுக்கு மேல் நீடிக்கப்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய தினம் மண்டிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். நேற்றைய தினம் அரச சட்டவாதி அவர்கள் 14 நாள் இன்றுடன் தான் முடிவடைகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் கௌரவ மன்றினால் நேற்றைய தினம் வழக்கை இன்று வரை ஒத்திவைத்திருந்ததுடன் இன்று வரை அந்த தடை கட்டளை செயற்பாடுகள் அமுலில் இருந்தது. இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் போலீசாரினால் பல விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தடை உத்தரவை நீடிக்குமாறு விண்ணப்பம் செய்யப்படாவிட்டாலும் சதீஷினுடைய வங்கி விவரங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வங்கிகளிடமிருந்து அவருடைய பணப்பரிமாற்றங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் மீண்டும் நேற்று எங்களால் செய்யப்பட்ட சமர்ப்பணங்களை நாங்கள் வலியுறுத்தி அதன் அடிப்படையில் பொருத்தமான கட்டளை ஒன்றை வழங்குமாறு கௌரவ மன்றம் தெரிவித்ததை அடுத்து இன்றுடன் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த 14 நாட்கள் தடை உத்தரவு வலுவிழந்து விட்டது என்பதை கௌரவ மன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் குட்டிமணி தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை அமைப்பது மற்றும் வெலிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்ட 53 பேர்களுடைய பெயர்களை பொறித்து ஒரு நினைவு தூபியை அல்லது நினைவாலயத்தை அமைப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு தற்சமயம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை, அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது தடை உத்தரவு எதுவும் இல்லை. சிலை அமைக்க முடியும். அது சிலை அமைக்க விரும்புபவர்களுடைய முடிவு. சிலை அமைப்பதற்கு இப்பொழுது தடை எதுவும் இல்லை. சுதுமலை அம்மன் கோவில் தொடர்பாக என்ன நடந்தது? சுதுமலை அம்மன் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுதுமலை அம்மன் கோவில் என்றது ஒரு மிகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. விசேஷமாக 1980களின் இறுதி பகுதியிலே இலங்கை இந்திய அரசுகளுடன் தமிழீழ விடுதலை புலிகள் மோதிக்கொண்டிருந்த காலத்திலே இந்தியாவிடம் ஆயுத ஒப்படைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை வந்த பொழுது அது தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்த பின்னர் ஆயுத ஒப்படைப்பு தொடர்பான விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கான கூட்டம் இந்த சுதுமலை அம்மன் கோவிலிலே நடைபெற்றதன் அடிப்படையில் சுதுமலை அம்மன் கோவில் ஒரு தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே தவிர்க்க முடியாத பிரபல்யமான ஒரு இடமாக, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியது என்பது வரலாறு, அது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஆலயம் தற்பொழுது அந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்கள் அந்த ஆலயத்தை முற்றுமுழுதாக இடித்து அழித்துவிட்டு புதிதாக கட்டடங்களை கட்டுவதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஆலயத்தினுடைய பின்பகுதி முற்றுமுழுதாக இடித்து அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த கட்டுமானங்கள் எந்தவித அனுமதியும் இல்லாமல், பிரதேச சபையினுடைய அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையிலே முன்பகுதியாக இருக்கக்கூடிய, குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிய பொழுது பொதுமக்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து பார்த்த ஆலயத்தினுடைய முன்பகுதி, அதனுடைய கூரைகளிலே ஏறியிருந்து பார்த்தெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்த்திருப்பீர்கள், படங்களில் பார்த்திருப்பீர்கள். தேர்மூட்டி பகுதி போன்றவற்றையும் இடித்தளிக்க முற்படுகிறார்கள் அல்லது தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் என்பதனாலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தரப்பு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்னோடு அணுகினார்கள். ஆகவே நாங்கள் சட்டத்திலே இருக்கக்கூடிய ஏற்பாடுகளின் அடிப்படையில் பிரதேச சபைக்கு எதிராக ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்தோம். நீங்கள் எந்தவித அனுமதியும் கொடுக்காமல் இங்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இவற்றை நீங்கள் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோதமாக புதிதாக கட்டடங்கள் கட்டுவதை நிறுத்துவதற்கு அனுமதி எடுக்க வேண்டும், எடுக்காமல் செய்வதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரதேச சபைக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அதனையே நான் கேட்ட விடயம், புதிதாக அனுமதி இல்லாமல் கட்டப்படுகின்ற கட்டுமானங்களை பிரதேச சபை தடுக்க வேண்டும், அவ்வாறு கட்டிய கட்டுமானங்களை பிரதேச சபை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். அதன் மூலம்
ஏற்கனவே வரலாற்று பிரசித்தமான சுதுமலை அம்மன் கோவிலினுடைய முன்பகுதியை காப்பாற்றுகின்ற நோக்கோடு மேலதிகமாக இடித்தளிப்பதை தடுத்து நிறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சுதுமலை மக்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களும் அந்த சுதுமலை அம்மன் கோவிலுடைய வரலாற்று முக்கியத்துவம் கருதி அதனுடைய முகப்பு, அதனுடைய முன்பக்கம், தேர்முட்டி போன்றவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இன்றும் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சட்ட ரீதியான முயற்சி தோல்வியடைந்திருந்தாலும் அதை அவ்வாறு இடிக்க முற்படுகின்ற பொழுது அதுக்கு எதிராக வேறு பொருத்தமான நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள். அவர்களோடு முழுமையாக அந்த பழைய கட்டடங்களை இடித்தளிப்பதை தடுப்பதில் நானும் உறுதியாக பங்கெடுப்பேன். ஆனால் இதில் சில கிருமிகள் அரசியல் உள்நோக்கங்களுக்காக ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். என்ன வேலை என்று சொன்னால், சும்மா இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற சுதுமலை அம்மன் கோயிலை நான் இடிக்க சொல்லி வழக்கு போட்டதாக முழுமையாக பந்தை அப்படியே மாற்றி தங்களுடைய அரசியல் இன்பத்தை அடைந்திருக்கிறார்களே தவிர, சுதுமலை அம்மன் கோயில் ஏற்கனவே இடித்து அழிக்கின்ற முயற்சியிலே அந்த நிர்வாகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு எதிராகவே எங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. வரலாற்று பிரசித்தத்தை தடுப்பதற்காக இவ்வாறு ஆலயங்கள் அனுமதி பெறாமல் கட்டப்படுகின்ற பொழுது பல்வேறு இடங்களிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதே யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே இதே சுதுமலை அம்மன் கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக மானிப்பாய் காரநகர் வீதியிலே ஒரு பிள்ளையார் ஆலயம் ஒன்று கட்டப்படுவதற்கு எதிராக சட்டத்தரணி கலாநிதி குருபரன் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போன்று பல்வேறு ஆலயங்கள் தொடர்பிலே இந்த கட்டுமானங்களை நிறுத்த சொல்லி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த மேல் நீதிமன்றத்திலே நான் தாக்கல் செய்ததை போன்ற, சுதுமலை அம்மன் கோவிலுக்கு தாக்கல் செய்ததை போன்ற அதே வழக்கு தான் சட்டத்தரணி கலாநிதி குருபரனாலே மானிப்பாய் வீதியிலே இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயத்துக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு இப்பொழுதும் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் சுதுமலை அம்மன் கோவில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்கள், அந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் தொடர்ந்தும் ஆதரவாகவும் ஒத்தாசையாகவும் இருப்போம். ஒரு குற்றச்சாட்டு ஆனால் இதில் மாகாண சபை முறம் அதெல்லாம் 13 தேசிய வாரிகள் சொல்லுவதால ஆனால் வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுது. இது தொடர்பாக உங்களோட நிலைப்பாடு இல்லை, நீங்கள் யாரை சொல்லுறீர்கள் என்றது தெளிவாக இருக்குது. நீங்கள் சைக்கிள் கொம்பனியை பற்றி கதைக்கிறீர்கள். அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு தாங்கள் எடுப்பது, தாங்கள் கதைப்பது என்ன என்பதை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வேறு நபர்களை விமர்சிப்பதை மட்டும் அவர்களுடைய தொழிலாக வைத்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய கதையை நான் கணக்கில் எடுக்கப் போவதில்லை. என்னை பொறுத்த மட்டிலே மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட முடியாது, உடனடியாகவே நடத்தப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. 2017 கிழக்கு மாகாண சபை பதவியை இழந்திருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அரசாங்கங்கள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்து வருகிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே இந்த நாடு ஒற்றையாட்சிக்குள் இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே அதிகாரம் சற்று கூட பகிரக்கூடாது. அதிலும் விசேஷமாக தமிழ் மக்கள் எந்த ஒரு பிராந்தியத்தின் மீதும் தங்களுடைய ஆளுமையை அல்லது தங்களுடைய ஆட்சியை செயற்படுத்தக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கங்கள் எல்லாம் 2018 ஆட்சியில் இருந்தது மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கவினுடைய கூட்டாட்சி. அந்த அரசாங்கம் வேண்டுமென்று செய்த சதியினாலே அந்த தேர்தல் பொறிமுறையை இல்லாமல் செய்து இன்று நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த மட்டும் 13ஆம் திருத்த சட்டத்தில் எதுவுமே இல்லை என்பது நான் 100% ஏற்றுக்கொள்கின்றேன். 13ஆம் திருத்த சட்டம் எங்களுக்கு தீர்வில்லை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதிலும் மிக தெளிவாகவும் மிக உறுதியாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த தேர்தலை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை மாகாண சபை எங்களுக்கு போதும், மாகாண சபையோட எங்களை உரிமை போராட்டத்தை முடிச்சு கொள்ளலாம் என்று நான் ஒரு காலம் சொல்ல போவதில்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை இயங்க வைக்க வேண்டும். அந்த ஜனநாயக பொறிமுறையை இயங்க வைக்க வேண்டியது கட்டாய தேவைப்பாடு. ஆகவே மாகாண சபை தேர்தல் கட்டாயமாக வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். உங்களுடைய பாடசாலை காலங்களில் இருந்து நீங்கள் இந்த அரசியல் ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறீர்கள். அந்த காலத்திலிருந்து பாரதூரமான பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் தற்போது எங்கேயோ இருந்து முளைத்தவர்கள் ஒரு சிலர்
மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது என்றதுக்கு பிற்பாடு மாவீரர்களுக்கு கோயில் கட்டுவோம் என்று கூறி வருகிறார்கள். அவர்களுடைய அரசியல் பிரவேசம் மக்களுக்கு ஏற்றதாக அமையுமா? இல்லை, எனக்கு நீங்க யாரை சொல்றீங்கன்னு உண்மையா தெரியல. யார் அப்படி சொன்ன வேண்டும் எனக்கு தெரியல, இந்த கண்ணில் படையில. இலங்கை இதுவரை ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுது. யாராவது அரசியலுக்கு வரலாம் போகலாம், ஆனா மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். மக்கள் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் மக்கள் பிழைவிடக்கூடாது. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் படுபிழை விட்டு விட்டார்கள் மக்கள். வீணானவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே போய் தமிழ் மக்களுடைய தேசியத்தை மட்டுமல்ல கலாச்சாரத்தையும் சேர்த்து கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் பண்பாட்டையும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே புதிதாக வருகின்ற விடயங்களை நபர்களை தமிழ் மக்கள் மிக அலசி ஆராய்ந்தே முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் தொடர்பில் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், நீண்ட காலமாக அரசியல் செயற்பாட்டில் இருக்கின்றவரை வடிவாக எடை போட முடியும். அவர் திருடரா, கல்லரா, நேர்மையானவரா, நின்று பிடிப்பாரா, ஓடுவாரா, அவரை பற்றி நன்கு தெரியும். ஆனால் தமிழ் மொழியிலே ஒரு பழமொழி இருக்கிறது. தமிழ் மொழியில் மட்டுமில்லை, ஒரு பழமொழியில் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் சொல்வார்கள். தெரிஞ்ச பிசாசை விட தெரியாத ஏஞ்சலை விட, தேவதையை விட தெரிந்த பிசாசு மேலானது என்று சொல்வார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் தெரிந்த பிசாசில் எது நல்ல பிசாசு என்று தெரிவு செய்யலாமே தவிர தெரியாத தேவதையை நம்பி எங்களுடைய அரசியலை துளைக்கக்கூடாது என்பது என்னுடைய முதலாவது கருத்தாக இருக்கிறது. காரணம், அது எங்களுக்கு பட்டறிவாக இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் தன்னை ஒரு என்ன சமூக செயற்பாட்டாளர் மாதிரி காட்டிக்கொண்டு இன்று கூத்தாடுகின்ற நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இவ்வாறானவர்கள் தமிழ் மக்களால் மீண்டும் மீண்டும் அங்கீகரிக்கப்பட முடியாது, அங்கீகரிக்கப்படக்கூடாது. இந்த அரசியல் களத்திலே தங்களை அர்ப்பணித்தவர்கள், எவ்வளவோ நெருக்கடிகளை சந்தித்தவர்களைத்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் தமிழ் மக்கள் எனக்கான அரசியல் அங்கீகாரத்தை தந்தான தராவிட்டாலும் என்னுடைய கடமையை நான் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பேன். அரசியலிலே எவ்வளவு தூரம் நாங்கள் தோற்கின்றோம் வெல்கின்றோம் என்பதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த மட்டும் அரசியலில் வருகின்ற பதவியோ அதிலே வருகின்ற பணமோ எனக்கு பெரிதும் இல்லை. என்னுடைய தொழிலிலும் என்னுடைய தொழிலை எடுக்கின்ற வருமானமே எனக்கு மிக பெரிது. இதை விட்டு நான் அரசியல் களத்துக்கு போனேனாக இருந்தால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்ல மாகாண சபை உறுப்பினராக போனால் என்னுடைய வருமானம் குறையுமே தவிர கூடாது. ஆகவே எங்களுடைய கடமையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆனால் மக்கள் தயவு செய்து நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும்.